நம்ம வந்து P90 கிடைச்சா முடிஞ்சு. P90 கிடைச்சா மினிமம் 20 கிலோ. மற்ற கன்லாம் கிடைச்சா 10 கிலோ. அந்த லெவலுக்கு இருக்கும். ரேங்க் கிடைக்குது. ஐயையோ! அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம கெமிஸ்ட்ரி கேமிங்கை பொறுத்த வரைக்கும் இவன் வேற ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ நம்ம போட்டுட்டோம். அதாவது ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி ஒரு லோன் உல்ஃப் லேண்டு. இப்போ வந்து நம்ம ஒரு பிஆர் ரேங்க் விளாட்லாம். அப்போ தான் வந்து எவ்வளோ ஜாலியாக இருக்கும், இது எவ்வளோ ஃபன்னாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு பிஆர் ரேங்க், அதுவும் நம்ம சோலோவாகவே போகலாம். ஏன்னா வந்து ஸ்குவாட் இப்போ அந்த அளவுக்கு யாரும் இல்லை, அதனால் நம்ம சோலோவாகவே போகலாம். சோலோ மேட்ச் 19 செகண்ட் எஸ்டிமேட்டட் டைம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஈவெண்ட் இருக்குங்க. அதாவது இந்த க்ளோவால், இந்த இட்டாச்சி க்ளோவால்னு நினைக்கிறேன். அதாவது சூப்பராக இருக்குது, அந்த கண்ணில் வரும்ல அதே மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த க்ளோவால் நம்ம எடுக்கணும்னா கண்டிப்பாக 10 டைமாவது வந்து டாப் 3யில் வரணும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வேலை 10 டைம் பூயான்னு சொல்லாமல் இருந்தானுங்க. டாப் 3 வரது கொஞ்சம் ஈஸி தான். ஆல்ரெடி நம்ம ஒரு 3 டைம் வந்து டாப் 3 வந்துட்டோம். இன்னும் ஒரு 7 டைம் தான் இருக்குது. எப்படியும் வந்துடலாம். எஸ்டிமேட்டட் டைம் 20 செகண்ட் போட்டாங்க, 30 செகண்ட் ஆகிடுச்சு. ஓகே, எப்படியும் வந்து போயிடுச்சுல்ல. இதில் வேறு வந்தால் கரகரன்னு கட்டிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். நல்லது, போட்டுவானுங்க. பார்க்கலாம் எங்கே இறங்கலாம். டாப் 3 வேறு வரணும். ஸோ நம்ம லைஃப் மாதிரி போய் பார்த்துக்கலாம். வேற மாதிரி அட்டாக்கிங்னாலே நாங்கள் தான் அட்டாக்கிங் தான் போகலாம். எத்தனை பேர்? ஒரு 2 4 6 8 பேர் இறங்கினாங்க போல. தூக்கிடு, எல்லாரையும் தூக்கிடு. இது ஒரு விஷயமே இல்லைங்க. ஒரே கன்று. நம்ம வந்து P90 கிடைச்சா முடிஞ்சு. P90 கிடைச்சா மினிமம் 20 கிலோ. மற்ற கன்லாம் கிடைச்சா 10 கிலோ. அந்த லெவலுக்கு இருக்கும். ரேங்க் கிடைக்குது. ஐயையோ! பதட்டப்படாதீங்க. நம்ம வந்து P90 எடுத்துகிட்டு திரும்பி அதே இடத்துக்கு போகலாம். எங்கேருந்து வந்தானுங்கன்னே தெரியல. போய் பேகு மேலே போய் இறங்குறேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டே. பேகு மேலே இறங்காமல் வேறு ஏதாவது கன்று மேலே இறங்கிருந்தா அவன் நடக்கிறதே வேறு. நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு கில்லாவது பண்ணிடலாம். டேமேஜ் கூட பண்ணாமல் நம்ம செத்துட்டோம். சரி விடுங்க, முடிஞ்சு மேட்ச்சு நம்ம கையில். இந்த கண்ணுக்காக இல்லை, இந்த கண்ணுக்காக. இந்த கண்ணு கிடைச்சாலே வெற்றி மட்டும்தான். அங்கே ஒருத்தன் இறங்கியிருக்கான் போல், நம்ம அவங்ககிட்டே போகலாம். ஏன்னா டாப் 3 வரது எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் அட்டாக்கிங் பிளேயர் யாருன்னு அவங்களுக்கு காட்டும். இப்போ போகிறேன், அவனை தூக்குறேன். ஐயோ! நல்ல வேலை ப்ரொடக்ஷன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த மேட்ச் இதை விட சூப்பராக இருக்கும். கெமிஸ்ட்ரி கேமிங் பாருங்கள். இவனுங்க வேறு கட்டிகிட்டே இருக்கானுங்க. மறக்காமல் கெமிஸ்ட்ரி கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு ப்ரொடக்ஷன் கார்டாக காப்பாற்றுச்சு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் இதோட சூப்பராக நம்ம விளையாண்டு கண்டிப்பாக ஜெயிக்கிறோம்.